முரளி அவனது குடும்பம் பள்ளி நாட்களில் அவனுடன் சேர்ந்து பழகியது. மதுரையில் குடியேறி அவர்கள் செட்டில் ஆனது. மதுரையில் ஷிவானியுடன் முரளிக்கு காதல் மலர்ந்தது. அவனை போலீஸ் நிலையம் வரை ஷிவானியின் தந்தை இழுத்துச் சென்றது. இதை அறிந்ததும் அவரை தட்டி கேட்கலாமே என மதுரை போய் சேர்ந்தபோது ஷிவானியின் தந்தை திடீரென உடல் நலக் குறைவால் பாதிக்கப்பட்டது. அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து சிகிச்சை அளித்தது வரை எல்லாவற்றையும் மூச்சு விடாமல் சொல்லி முடித்தான் த்ரிலோக். வெரி இன்ட்ரெஸ்டிங் என்றாள் ரக்ஷிதா. ஏமா, நான் என்ன இதுவரை கதையா சொல்லிக்கிட்டு இருந்தேன்? என் நண்பனின் வாழ்க்கை பிரச்சனைமா அது என்றான் த்ரிலோக். அததான் சொல்லிட்டீங்களே, ஷிவானி மாதிரி தைரியமான பொண்ணுங்க இருக்கும்போது காதல் தோற்காது. உங்களை மாதிரி உங்க ஃப்ரெண்டு மாதிரி அவங்க பயந்தங்கோழி இல்லை போல தெரியுறாங்களே என்று ரக்ஷிதா சொன்னபோது, உண்மைதான், இந்த காலத்து பொண்ணுங்களை அடக்க முடியாது. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா எடுத்தது தான். இப்போ நீங்க ஒரு முடிவுக்கு வரலையா, அந்த மாதிரி தான். த்ரிலோக் என்ன சொல்ல வருகிறான் என்பது ரஷிதாவுக்கு புரிந்தது. கை கடிகாரத்தை பார்த்தாள். ஐயோ, நான் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகிவிட்டதே. பேசிக்கொண்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை என்றாள். அவள் புறப்பட தயாரான போது, இது லஞ்ச் நேரம், என்னோட லஞ்ச் சாப்பிட்டு விட்டு போகலாமே த்ரிலோக் வற்புறுத்தினான். இல்லை டாக்டர், 3 மணிக்கு தோழியை பார்ப்பதாக சொல்லியிருந்தேன். அவள் எனக்காக காத்திருப்பாள். See you tomorrow என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் ரக்ஷிதா. எழுந்து நின்று அவளுக்கு விடை அளித்தான் த்ரிலோக். நர்ஸ் அமிர்தாவுக்கு ஒரே ஆச்சரியம். டாக்டர், த்ரிலோக் யாரிடமும் எந்த ஒரு பெண்ணிடமும் அவ்வளவு நேரம் பேசி அவள் பார்த்ததே இல்லை. ரக்ஷிதா போனதும் வந்தாள். ஏதோ பணி செய்வது போல த்ரிலோக்கை ஓர கண்ணால் பார்த்தாள். இதை கவனித்த த்ரிலோக், என்ன அமிர்தா, என்ன ஒரு மாதிரியா பாக்குற? என்னடா, இவன் யாரிடமும் அதிக நேரம் முகம் கொடுத்து பேச மாட்டானே, இப்ப மட்டும் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தானே யோசிக்கிற? இப்போ போனவங்க யார் என்றுதான் உனக்கு தெரியுமே. டாக்டர் ரக்ஷிதா விபத்துல சிக்கி நம்ம ஆஸ்பத்திரியில தானே அட்மிட் ஆகியிருந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். உனக்கு தான் தெரியுமே. எஸ் டாக்டர், ஆமாம், பார்த்திருக்கிறேன். இவங்க முழுமையாக அவன் சொல்லி முடிக்கவில்லை. மை ஹாப்பி அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன், அம்சமா இருக்காங்க, நைஸ் செலெக்ஷன் என்றாள் அமிர்தா. உள்ளூர சிரித்தான் த்ரிலோக். ஒரு டாக்டரா இருக்கிற த்ரிலோக் ஒரு நர்ஸா தனக்கு கீழே வேலை பார்க்கிற அமிர்தாவிடம் தன்னுடைய பர்சனல் மேட்டர்களை பகிர்ந்து கொண்டதில் அர்த்தம் இருந்தது. அமிர்தா வேறு யாரோ அல்ல, பள்ளியில் அவனுடன் ஒன்றாக படித்தவள். சின்ன வயசுலேயே பெற்றோரை இழந்தவள். அம்மாவை பெற்ற பாட்டிதான் அவளை வளர்க்கிறாள். +2 முடித்ததும் மேலே படிக்க முடியாது, அதற்கு வசதி இல்லை என்று அமிர்தா கண்ணீர் சிந்தியும் போது அவளை நர்சிங் படிப்பில் சேர்த்து படிக்க வைத்தது. தான் வேலை பார்க்கும் மருத்துவமனையிலேயே அவளையும் வேலைக்கு அமர்த்தி விட்டான் த்ரிலோக். அவளது பாட்டி அடிக்கடி வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு வீட்டு வேலைகளில் உதவியாக இருந்துவிட்டு செல்வாள். அமிர்தாவை பொறுத்தவரையில் த்ரிலோக் அவளுக்கு ஒரு கார்டியனை போல இருந்தான். அவளிடம் அதிக உரிமையும் எடுத்துக்கொண்டான். அமிர்தாவுக்கு நல்ல ஒரு வரன் கிடைத்தால் தன் சொந்த செலவிலேயே அவளுக்கு திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது என்ற முடிவோடு தான் இருக்கிறான் த்ரிலோக். அதற்கான காலம் இன்னும் கனியவில்லை. அந்த காலத்தை எதிர்நோக்கிதான் அவன் காத்திருக்கிறான். அமிர்தா, நீ வேணும்னா கிளம்பு, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கிறது, அதை முடிச்சிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுறேன் என்று அவளை அனுப்பி வைத்தான். த்ரிலோக் வீடு திரும்பிய போது இரவு 10 மணி.
வீட்டில் டைனிங் டேபிள் முன் தூங்கி விழுந்தபடி மகனை எதிர்பார்த்து காத்திருந்தாள் சுகாசினி. இரவில் வழக்கமாக மகனுக்கு உணவு பரிமாறியபடி அவன் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட்டால்தான் சுகாசினிக்கு இரவு உணவை சாப்பிட்ட திருப்தியே ஏற்படும். காலையில் எழுந்தவுடன் அவரவர் வேலைகளை பார்க்கவே நேரம் சரியாக இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் அதிகம் பேசிக்கொள்ள முடியவில்லை. இரவில்தான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மனம் விட்டு பேசிக்கொள்ள முடிகிறது. படுக்கைக்கு சென்று படுக்க போகும் வரை பேசிக்கொண்டே இருக்க நேரமும் கிடைக்கிறது. இதனால் எல்லோருக்கும் முன்பாக டைனிங் டேபிள் முன் போய் அமர்ந்து விடுவாள் சுகாசினி. கணவன் மகன் இருவருக்கும் உணவு பரிமாறியபடி தான் பேச வேண்டிய விஷயங்களை அனைத்தையும் பேசி அலசி விடுவாள். மொத்தத்தில் இந்த டைனிங் டேபிள் தான் அவளுக்கு வட்ட மேஜை மாநாடு. டைனிங் டேபிளுக்கு த்ரீலோக் வரும்போதெல்லாம், என்னம்மா வட்டமேஜை மாநாடு ஆரம்பிச்சாச்சா என்றுதான் சிரித்து கொண்டே கேட்பான். ஆமாப்பா, இந்த நேரத்துல விட்டா வேறு எந்த நேரத்துல உன்னை பிடிக்க முடிகிறது? ஆகவே தான் டைனிங் டேபிளை வட்டமேஜை மாநாடாக்கிட்டேன் என்று பதில் சொல்வாள் சுகாசினி. சில நேரங்களில் ரகுநந்தன் வந்து ஆஜராக மாட்டார். அப்போதெல்லாம் த்ரீலோக், எங்கம்மா உன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை காணும் என்று கேட்பான். யூ ஆர் தி பிரைம் மினிஸ்டர், இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா என்பான். சிரிப்பாள் சுகாசினி. டே, அவரை கிண்டல் பண்ணலனா உனக்கு தூக்கமே வராதே. உன்னை நெஞ்சில தாங்கி அவர் உழவிக்கிட்டு இருக்காரு கௌரவமா. அவரை போய், அம்மா அவர் நெஞ்சில தாங்கிட்டு இருப்பது என்னையா அல்லது உங்களையாம்மா என்ற பதிலுக்கு த்ரீலோக் சொல்ல, பாடுவா, அம்மாவையும் கிண்டல் அடிக்காம விட மாட்டியே என்று அவன் முதுகில் செல்லமாக ஒரு தட்டு தட்டி பூரித்து போவாள் சுகாசினி. குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷா டைனிங் டேபிள் முன் வந்து அமர்ந்தான் த்ரீலோக். அவனுக்கு முன்பாக அங்கே காத்திருந்த தாய் சுகாசினியை பார்த்ததும், எங்கம்மா உங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்று கேட்டான். அவரும் எவ்வளவு நேரம் தப்பா காத்திருப்பார், இன்னைக்கு முன்னாடியே சாப்பிட்டு விட்டார். கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்துட்டார். இருக்கட்டும், நீங்க ஏமா முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, நீ வர வர வீட்டுக்கு சரியான நேரத்துக்குள்ள வரதில்ல. அம்மா கிட்டையும் அதிகம் பேசுறது கிடையாது, எதையும் சொல்றதும் இல்லை. இப்பவெல்லாம் உனக்கு வெளியே அதிகமாகிவிட்டது. உனக்காக தான்ப்பா அம்மா அப்பா 2 உசுரும் காத்துக்கிட்டு இருக்கு என்பதை கூட மறந்துட்டியப்பா. அம்மா, நான் என்ன ஆபீஸ் வேலையாம்மா பாக்குறேன்? காலையில 9 மணிக்கு போய் மாலையில 5 மணிக்கெல்லாம் வீடு திரும்புவதற்கு நான் பார்ப்பதோ டாக்டர் தொழில். டாக்டருக்கு ஏதுமா நேரங்காலம். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. வாஸ்தவம் தான்ப்பா. இதெல்லாம் நான் முன்னமே நினைத்து பார்த்திருந்தால் உன்னை டாக்டருக்கு படிக்க சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். உங்க அப்பாவும் இதற்காக தான் வருத்தப்படுகிறார். முதல்ல நீ எங்களுக்கு ஒரு மகனா இரு, பிறகு வேண்டுமானால் டாக்டர் அது இதுன்னு இருந்துட்டு போ. முகத்தை தூக்கி வைத்து கொண்டு பேசினாள் சுகாசினி. அம்மாவுக்கு இன்னைக்கு அதிக கோபம் ஏன் என்பது எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் மதுரைக்கு போய் வந்த விஷயத்த உங்ககிட்ட இன்னும் சொல்லலையேன்னு கோபம். அதுதானம்மா காரணம் என்று கேட்டான் த்ரீலோக். டே, அதை மட்டுமா மறைக்கிற? உன்னை பற்றிய விஷயத்தையே கூட அம்மாவிடம் சொல்றதில்ல. முழு பூசணிக்காயை சோற்றுல மறைக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே. த்ரீலோக்கின் கன்னங்களை தன் கைகளில் தாமரை மலரை ஏந்துவதைப் போல ஏந்தி பிடித்து கேட்டாள் சுகாசினி. அம்மா, உன்னை அப்படியாடா வளர்த்த? சொல்லுடா. அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? த்ரீலோக் ஆழ்ந்து யோசித்து கொண்டிருக்கும் போதே அவள் முன் வெள்ளை நிற பீங்கான் தட்டை பரப்பி அதில் அன்னத்தை பரிமாறினாள் சுகாசினி. அம்மா,
எனக்கு இன்றைக்கு சாப்பாடு வேண்டாம். நண்பன் ஒருவரிடம் சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. அதனால் என்னால் சாப்பிட முடியாது. நீங்க சாப்பிடுங்க. வேணும்னா நானே கூட உங்களுக்கு ஊட்டி விடுறேன். அம்மாவை தாஜா செய்தான் திரிலோக். நீ என்னடா எனக்கு ஊட்டி விடுறது? மகனின் கையை தட்டி விட்டாள் சுகாசினி. அப்போ அப்பாவை கூப்பிட்டு ஊட்டி விட சொல்லட்டுமா? திரிலோக் இப்படி சொன்னதும் தன்னை மறந்து சிரித்து விட்டாள் சுகாசினி. இதுதாயா உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். என்னதான் நான் கோவப்பட்டாலும் நீ கோவப்பட மாட்டேங்கிற. கோவப்படுறவங்களையுமே சிரிக்க வச்சிடுற. எப்படி ஐயா உன்னால் மட்டும் இப்படி முடியுது? அதுவாமா, அது தாய் தந்த சீதனம். தாய் வீட்டில இருந்து மகளுக்கு மட்டும் சீதனம் போகும். ஆனால் எங்க வீட்டில் எங்க அம்மாவுக்கு மகள் இல்லையா, மகன் மட்டும்தான். அதனால் அன்பு என்ற தந்தை மொத்தமாக சேர்த்து இந்த மகனுக்கே கொடுத்துட்டாங்க. அதுதாம்மா இந்த சீதனம், நீ கொடுத்த சீதனம் என்று அம்மாவிடம் கொஞ்சியவன் தனக்கு பரிமாறிய அன்னத்தில் கொஞ்சம் சாம்பாரை ஊற்றி அதில் கொஞ்சம் நெய்யையும் விட்டு பிசைந்து அம்மாவுக்கு ஊட்டினான். ஒரு வாய் சாப்பிட்டாள் சுகாசினி. பிறகு வேணாப்பா, நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று தடுத்தாள். என் செல்லம் இல்ல, ஆ இன்னும் ஒரு வாய் என்றான். போதும் போதும். என்ன இங்கே சத்தம்? தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன சண்டை? கண்களை கசக்கியபடியே அங்கே தேடி வந்து விட்டார் ரகுநந்தன். அம்மா, நான் சொன்னேன்ல, நாம இங்க பேசிக்கிட்டு இருந்தா அப்பாவுக்கு மூக்கு மேல வேர்த்துடும், வந்துடுவாருன்னு. இதோ வந்துட்டாரு பாரு. டேய், நீ எப்படா சொன்ன? வழக்கமா இத நான் தானே சொல்லுவேன், நீ எங்கடா சொன்ன? எம்மா, நீங்க சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன, அதுவா முக்கியம்? அப்பா வந்துட்டாரு பாருங்க. தாய்க்கும் மகனுக்கும் என்னை கிண்டல் பண்றதே பொழப்பா போச்சு. அப்பா கோவிச்சுக்காதீங்க. அம்மா தானேப்பா. அவ அம்மா. அப்போ நீ சும்மாவா? பிளாஸ்கில் உள்ள பாலையும் குடிச்சுக்கிறேன், போதுமா? நீங்க படுக்கையை போட்டு ரெடி பண்ணாதான் அப்பா தூங்குவார். இல்லைன்னா அவருக்கு தூக்கம் பிடிக்காது. நீங்க போங்க. இதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை சுகாசினி. டைனிங் டேபிள் மீது இருந்த வெண்கல பேழையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆப்பிள்களில் ஒன்றை எடுத்தான் திரிலோக். அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சுவைக்க ஆரம்பித்தான். பிளாஸ்கில் இருந்த பாலை ஊற்றி குடித்தான். பிறகு தனது அறைக்கு திரும்பியவன் விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தான். எப்பொழுது உறங்கி போனான் என்பது அவனுக்கே தெரியவில்லை. அதிகாலையிலே சாம்பிராணி புகையால் வீடு கமகமத்தது. சீக்கிரமே ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப தயாராகி விட்டான் திரிலோக். என்னப்பா, இன்னைக்கும் சீக்கிரம் கிளம்பணுமா? சுகாசினி கேட்டாள். ஆமாம்மா, நண்பன் ஒருவனை பார்க்க வருவதாக சொல்லி இருந்தேன். அவளை பார்த்துவிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதனாலதான் இந்த அவசரம். என்னவோப்பா, இப்பவெல்லாம் அடிக்கடி நண்பனை பார்க்க போறேங்கிற. அது யாரு, எந்த புதிய நண்பன்னு தெரியல. அந்த நண்பரும் அடிக்கடி உன்னை பார்க்க நேரில் வருவதாக சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? எதுவுமே தெரியாதது மாதிரி கேட்டான் திரிலோக். அதான்ப்பா, டாக்டர் ரக்ஷிதா நம்ம வீட்டுக்கு கூட அவங்க அப்பாவோட வந்து போனாங்களே. அவங்க நேற்றைக்கு கூட உன்னை பார்த்துட்டு போனதாக சொல்றாங்களே. இது எப்படி அம்மாவுக்கு தெரியும்? ஆச்சரியப்பட்டான் திரிலோக். அவனை உற்று பார்த்த சுகாசினி, இது எப்படி எனக்கு தெரியும்னு தானே பாக்குற? நேற்று மாலை அமிர்தா இங்கு வந்திருந்தாள். அவள்தான் இந்த விஷயத்தை என்னிடம் சொன்னாள். இந்த ஸ்பை வேலையெல்லாம் கூட அமிர்தா பார்க்க ஆரம்பிச்சிட்டாளா? பிறகு எதற்காம் உன்னிடத்தில் அவளை வேலைக்கு விட்டு வச்சிருக்கோம்?
இப்ப புரியுதா? மகனை ஏற இறங்க பார்த்தாள் சுகாசினி. நேற்றே எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். யாருடன் நான் பேசிக்கொண்டிருந்தாலும் அமிர்தா அருகில் நிற்க மாட்டாளே. இன்றைக்கு என்னடா இவள் நாம் ரட்சிதாவுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது இங்கேயே நிற்கிறாளே என்று நினைத்தேன். ஓஹோ, அது இதற்காக தானோ? ஆஸ்பத்திரிக்கு வரட்டும், அவ காதை திருவி வைக்கிறேன் பொங்கினான் த்ரீலோக். அவ காதை நீ என்னடா திருகி வைக்கிறது? முதல்ல உன் காதை தான் நான் திருக்கி வைக்கணும். அம்மா, என் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்னு நீ சொன்ன, அதற்கு நாங்க குறுக்க நிக்க போகிறோமா என்ன என்று தாய் சொன்னதை கேட்டதும் அந்தரத்தில் பறப்பது போல இருந்தது த்ரீலோக்கிற்கு. இந்த விஷயத்தை வீட்டில் எப்படி போட்டு உடைப்பது என்று தவித்துக் கொண்டே இருந்தான். அமிர்தா இதை அம்மாவிடம் சொன்னதால் தன்னுடைய வேலை சுலபமாகி விட்டதாகவே உணர்ந்தான். நீ ஒன்றும் பயப்பட வேணாம்ப்பா. நல்ல நாளா பார்த்து நாங்களே ரக்ஷிதா வீட்டுக்கு போய் பெண் கேட்கிறோம். போதுமா? இப்ப திருப்தியா என்றாள் சுகாசினி. அம்மானா அம்மாதான் என்று தாயின் கன்னத்தை செல்லமாக கிள்ளினான் த்ரீலோக். போதும்பா, நீ அம்மாவை கொஞ்சினது என்று அங்கிருந்து நகர்ந்தாள் சுகாசினி. ஆஸ்பத்திரியில் எல்லா வேலையும் முடித்து சற்று ஓய்வாக இருந்தபோது அமிர்தாவை அழைத்தான் த்ரீலோக். ஓடி வந்தாள் அவள். அம்மாவிடம் நல்லாதான் என்ன போட்டு கொடுத்துருக்க. இந்த வேலையெல்லாம் கூட உனக்கு தெரியுமா? அமிர்தாவிடம் கேட்டான். அம்மா தான் நைஸா பேசி என் வாயில இருந்து எல்லாத்தையும் கறந்துட்டாங்க. நான் என்ன செய்யட்டும்? முகத்தை உம்முன்னு வைத்து கொண்டாள் அமிர்தா. செய்யறதையும் செஞ்சுட்டு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டா நான் விட்டுடுவேனா என்ன? அமிர்தாவின் காதை பிடித்து திருகினான் த்ரீலோக். பள்ளிக்கூட ஞாபகம் அவனுக்கு. த்ரீலோக், காது வலிக்குதுடா அலறினாள். என்னது, என் பேரை சொல்றது மட்டும் இல்லாம டா வேற போடுறியா? அமிர்தாவின் தலையில் செல்லமாக குட்டினான். சரி சரி, பழைச்சு போ என்று அவளை விட்டு விட்டான். முரளியிடம் பேசலாமே என்று அவன் நினைத்த போது சொல்லி வைத்தாற் போல அவனது செல்போன் மணி அலறியது. எடுத்து பார்த்தான். முரளியிடம் இருந்துதான் போன். ரிசீவரை அழுத்தினான். ஹலோ என்றான். மறுமுனையில் சிவானி பேசினாள். அவளது குரலில் பழைய பதட்டம் தெரிந்தது. சிவானி, என்னாச்சு சொல்லுங்க. அப்பாவுக்கு மீண்டும். அவளால் அதற்கு மேலும் பேச முடியவில்லை. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், முரளியிடம் போனை கொடுங்க என்றான். முரளியின் குரல் கேட்டதும், டே, சிவானியின் அப்பாவுக்கு சென்னையில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதுதான் சரியாக இருக்கும். மதுரை ஆஸ்பத்திரி எம்டியிடம் பேசி சிவானியின் அப்பாவை உடனே சென்னைக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்கிறேன். சிவானியிடம் எதற்கும் கவலைப்படாமல் இருக்க சொல்லு என்று சொல்லிவிட்டு போனை கட் பண்ணிவிட்டான். பிறகு 2-3 இடங்களுக்கு போன் போட்டான். அடுத்த 3 மணி நேரத்துக்குள் விமானம் மூலம் கோவர்தன் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். த்ரீலோக் பணிபுரியும் ஆஸ்பத்திரியிலேயே அனுமதிக்கப்பட்டான். அவருக்கு இருதய வாழ்வுகள் பாதிக்கப்பட்டு இருந்தது. ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் தெரிந்தது. உடனே ஆபரேஷன் செய்தால்தான் அவர் உயிர் பிழைக்க முடியும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அச்சத்துடன் வெளியில் காத்திருந்தாள் சிவானி. வானம் சரிந்து விழுந்து விடுமோ என்ற பயம் அவளுக்கு. அருகில் தூண் போல் துணையாக நின்றான் முரளி. மூளையில் முடங்கி போய் இருந்தாள் தாய் ஷமீரா. 6 மணி நேர ஆபரேஷனுக்கு பின்னர் த்ரீலோக் வெளியில் வந்தான். ஆபரேஷன் சக்சஸ், இனி பயமில்லை என்று அவன் சொன்ன பிறகுதான் சிவானிக்கு உயிரே வந்தது. தேங்க்ஸ் டாக்டர் என்றாள். உங்களுடைய உதவியை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்று கண்ணீர் விட்டாள் சிவானி. அவள் தோளில் ஆறுதலாக தட்டி கொடுத்தான் த்ரீலோக். சிவானி, நீங்க உங்க அம்மாவுடன் எங்க வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம். அப்பா உடல்நலம் தேறி ஊருக்கு திரும்புற வரையில்
எங்கள் வீட்டில் தங்குவதற்கு உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே. கடல் மாதிரி வீடு, உங்க பிரைவேசி கொஞ்சமும் பாதிக்காது என்றான். முரளியை பார்த்தாள் சிவானி. அவனை ஏன் பார்க்குறீங்க? என்ன சொல்ல போகிறான்? டே சொல்லண்ணா. அவன் சொல்வதுதான் சரி, தங்கிக்கோ என்றான் முரளி. இப்போ அப்பாவே இல்லை, அவரை இப்போ பார்க்க முடியாது. இன்னும் 2 நாளைக்கு ஐசியூவில் தான் இருப்பார். அவரை கவனித்துக்கொள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது. அவரை பார்த்துக்கொள்ள டாக்டர்களும் நர்ஸுகளும் இருக்காங்க. யூ டோன்ட் வரி, சிவானிக்கு தைரியம் சொன்னான் த்ரீலோக். பெட்டி படுக்கை லெக்கேஜ்களோடு த்ரீலோக்குடன் காரில் அவனது வீட்டுக்கு பயணமானாள் சிவானி. ஷமீரா, முரளி இருவரும் அவர்களுடன் காரில் ஏறிக்கொண்டனர். த்ரீலோக் காரை ஓட்ட அண்ணா நகரை நோக்கி கார் பறந்தது. வீட்டை அடைந்தபோது நள்ளிரவு 12 மணி ஆகியிருந்தது. வழக்கம் போலவே சுகாசினி மகனுக்காக டைனிங் டேபிள் முன் அரை தூக்கத்தில் காத்து கிடந்தாள். வெளிப்பக்க காம்பவுண்ட் கேட் பூட்டப்பட்டு இருந்தது. கார் ஹார்ன் சத்தத்தை கேட்டதும் வெளியில் எட்டி பார்த்த சுகாசினி வீட்டுக்கு வெளியே நிற்பது மகனின் கார் தான் என்பதை புரிந்து கொண்டாள். காருக்குள் பளிச்சிட்ட மின் விளக்கு அவனை காட்டி கொடுத்தது. பின் இருக்கையில் அமர்ந்திருந்தவர்களும் தெளிவாகவே தெரிந்தனர். ஓடி வந்து காம்பவுண்ட் கேட்டை திறந்து விட்டாள் சுகாசினி. வீட்டு காம்பவுண்டுக்குள் கார் நுழைந்ததும் சுகாசினி வெளிப்பக்க இரும்பு கேட்டை பூட்டிவிட்டு வீட்டுக்குள் வந்து விட்டாள். காரை பார்க்கிங் செய்துவிட்டு சிவானி, ஷமீரா, முரளியுடன் உள்ளே வந்தான் த்ரீலோக். முரளி கை நிறைய லக்கேஜ் இருந்தது. நடுக்கூடத்துக்கு வந்ததும் அதையெல்லாம் கீழே வைத்தான். அங்கே போடப்பட்டிருந்த சோஃபாவில் உரிமையோடு போய் உட்கார்ந்து கொண்டான். தன்னையே பார்த்த சுகாசினியிடம், அம்மா, நான் சொன்னேன் இல்லையா சிவானி, அது இவங்க தான். இவங்க அப்பாவுக்கு ரொம்பவும் உடம்புக்கு முடியாம போகவே இங்க அழைச்சிட்டு வர சொல்லிட்டேன். அவருக்கு அவசர ஆப்ரேஷன் தேவைப்பட்டதால் அதை முடிச்சிட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுமா. அதனால தாம்மா உங்களை கூட தொடர்பு கொள்ள முடியாம போயிட்டது என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தான் த்ரீலோக். ஐயோ, இங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க என்று சோஃபாவை காட்டினான் சுகாசினி. சோஃபாவில் ஏற்கனவே விழுந்துவிட்ட முரளி கொஞ்சம் தள்ளி அமர்ந்து கொள்ள அவன் அருகில் போய் உட்கார்ந்தாள் சிவானி. எதிரே இருந்த சோஃபாவில் அவளது தாய் ஷமீரா உட்கார்ந்து கொண்டாள். அந்தி வானத்தில் செந்தாமரையை மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாள் சிவானி. தங்கத்தை உருக்கி சிற்பி வார்த்தை எடுத்த சிலை போல் இருந்த சிவானியை பார்த்த மாத்திரத்திலேயே சுகாசினிக்கு அவளை பிடித்து போனது. சிவானி பற்றி ஏற்கனவே தன்னிடம் த்ரீலோக் சொல்லி இருந்ததால் முரளிக்கு ஏற்ற ஜோடிதான் சிவானி என்று மனதிற்குள் எடை போட்டாள் சுகாசினி.